ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வரக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னும் உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. கெட்ட விஷயங்கள் தானே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் உங்களுடைய வாழ்வில் கெட்டதை மட்டுமே தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதுவும் தெரியவே இல்லை. இனிமே வரும் காலத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி முழு விவரத்தை சொன்னாலும் இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையால் உங்களால் எதையுமே நம்பும் அளவுக்கு இருக்காது. நீ கேட்கலாம், ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்கிறீர்கள், என்னை இப்பொழுதுக்கு அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னிடம் பொய்யாக நீங்கள் உரைக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் யோகம் மற்றும் மாற்றத்தை நான் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள். என்னுடைய வாழ்வில் நான் ஜெயிப்பேனா மாட்டேனா? என்னுடைய சூழ்நிலைகள் என்று ஒன்று இருட்டில் இருக்கும் ஒரு பயங்கரமான வாழ்க்கையிலிருந்து நான் முற்றிலுமாக விடைபெற்று ஒரு அற்புதத்தை அடைவேனா என்று, வெளிச்சத்தை பார்ப்பேனா என்று தயவு செய்து கூறுங்கள் என்று என்னிடம் நீ கேட்கிறாய். அம்மா, நான் உன்னிடம் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி உன்னிடம் நான் எப்பொழுதும் பொய்யை மட்டும் உரைக்க மாட்டேன். பொய்யை உரைத்தால் அதற்கு பிறகு வரும் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் எனக்கு தெரியும். அதனால் நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் பொய் உரைக்கிறேன், உன்னுடைய இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக, உன்னை ஏமாற்றுவதற்காக உன்னிடம் ஏதேதோ நான் பொய் உரைத்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் அதுவல்ல. உண்மையில் நடப்பது என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்று ஒன்று வரப்போகிறது. எப்பொழுதுமே ஒருவனுக்கு ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் இருக்காது. அவனுடைய வாழ்வில் அடுத்தடுத்து என்னென்ன தேவையோ அது எல்லாமும் தானாக நடக்க ஆரம்பிக்கும். அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அசிங்கமாகவே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நன்றாக இல்லை என்று எப்ப பார்த்தாலும் போட்டு நினைத்து கொண்டு இல்லாமல், வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக அத்தனையும் நலமாக நடக்கும் என்று நம்புங்கள். நான் சொல்லும் சில விஷயங்கள் உனக்கு பிடித்தது போலவே அமையும் என்று நம்புங்கள். நீ நல்ல பிள்ளை, நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. நீ நல்ல பிள்ளை, உனக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை என்று உனக்கு யாரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்த்து கொண்டு உனக்கும் எதுவும் செய்து கொள்ளாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நீ செய்து கொண்டு இருக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும். அதிலிருந்தே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கிறார்கள், உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு குடும்பம் நடத்த தெரியாது, உனக்கு ஒரு வாழ்க்கை முறைகளை தெரியாது என்று. இதையெல்லாம் வைத்துதான் நீ சொல்கிறாய், என்னுடைய வாழ்க்கையை சரி செய்யுங்கள், மற்றவர்கள் கேலி கிண்டல்கள் ஆக என்னுடைய வாழ்க்கையை வைத்து விடாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை அத்தனை விதமான கேலி கிண்டல்களோடு நிறைந்திருக்கிறது என்று. ஆனால் இது அத்தனையும் மாறும். ஒவ்வொன்றும் உனக்கு பிடித்தது போலவே அமையும். 1000 பேருக்கு பதில் சொல்லும் இடத்தில் நீ இப்பொழுது நிற்கிறாய் என்று நீ நினைக்கிறாய். இது உன்னுடைய வாழ்க்கை. யாருக்கும் பதில் கூற வேண்டும் என்று அவசியம் அல்ல. உன் குடும்பத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்களா? இல்லை, அவர்களுக்கு உன்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னவென்பது தெரியும். அவர்களுக்கு உன்னுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது, நீ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக என்னென்ன விஷயத்தை எல்லாம் பார்க்கிறாய் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் நீ என்னிடம் வந்து சொல்ல வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை மோசமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கிறது என்று நீ சொல்லவே வேண்டாம்.
நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் வந்து சேரும் காலங்களும் யோகங்களும் வந்துவிட்டது. அது என்ன? மற்றவன் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்வதை பற்றி கேள்வி கேட்பது? யாருக்கும் எந்த நிலைமையிலேயும் பதில் கூறாதே. ஏனெனில் இது உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையை அது நல்லதோ அது கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, அது நீதான் வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் சரி தவறான விஷயங்கள் நடந்தாலும் அதனுடைய விளைவுகளை நீதான் பார்க்க போகிறாய். அதுவே நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதனுடைய விளைவுகளை நீதான் சமாளிக்க போகிறாய். இதனால் மற்றவன் என்ன நினைப்பான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, நான் வாழும் இந்த சூழ்நிலையை பார்த்து மற்றவன் என்ன நினைப்பான் என்பதை முதலில் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வாழ்வதற்கு முயற்சி எடு. வெற்றிகரமான வாழ்க்கை நடப்பதற்குத்தான் இங்கு அத்தனையும் உனக்காக காத்திருக்கிறது. தோல்வியான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. இப்பொழுது நீ வாழும் சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு பயங்கரமாக இருந்ததினால்தான் நீ என்னிடம் சொல்கிறாய், வாழ்க்கையே பிடிக்கவில்லை, எனக்கு சுத்தமாக வாழ்க்கை என்று ஒன்று பிடிக்கவில்லை என்று. ஆனால் நான் சொல்வேன், உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, நீ வாழ்ந்தாக வேண்டும். ஒரு நாள் பிடிக்கும், ஒரு நாள் பிடிக்காது. சந்தோஷம் வருது என்றால் இதே போலவே வாழ்க்கை எல்லா நாளும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனமானது கூறும். அதுவே இன்னொரு நாள் கஷ்டம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை என்றும் தோன்றும். இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை. எவ்வளவுதான் பெரிய வசதியில் இருந்தாலும் வாழ்க்கை என்பது இதுதான். எல்லா நாளும் ஒரே மாதிரி சிரித்து அழுது கொண்டும் இருக்க மாட்டீர்கள், அதே நேரத்தில் சிரித்து கொண்டும் இருக்க மாட்டீர்கள். எப்பொழுதும் கவலையோடும் இருக்க மாட்டீர்கள். தங்க பிள்ளையே, மனதளவில் ஒரு முடிவெடு. உனக்காக இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு நான் இருக்கிறேன். தெய்வம் என்ற ஒன்று மிகப்பெரிய ஒரு தூணாக உன்னுடைய வாழ்வில் நிற்கிறது என்ற முடிவெடுத்து என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து ஓடத் துவங்கு. நம்முடைய வாழ்வில் முழுமையாக சார் இருக்கிறார். முழுமையாக தெய்வங்கள் அத்தனையும் இருக்கிறது. எந்த நிலைமையிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கீழே செல்ல மாட்டோம். இப்பொழுது என்னமோ நேரம் இப்படி இருக்கிறது, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும் என்று நம்பு. நீ நம்பிக்கையில் வைப்பதன் மூலம்தான் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போவதை உன்னால் பார்க்க முடியும். ஆனால் அதை விட்டுவிட்டு வாழ்க்கையே மாறாது என்று ஒரு தப்பான ஒரு விஷயத்தை போட்டு நீ வைத்துக்கொண்டு இருந்தால் எல்லாமும் இங்கு குழப்பமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் சந்தோஷமாக இருக்காது என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நீயும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் சரி, என்னை நம்பி வாழ்க்கையை என் கையில் ஒப்படைத்திருக்கிறீர்கள். எது வந்தாலும் என்னுடைய தெய்வம், என்னுடைய சாய், என்னுடைய தெய்வம் பார்த்து கொள்ளுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படி நம்பி எடுக்கும் முடிவால் நீங்கள் எப்படி வீண் போவீர்கள்? ஒரு நாள் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீண் போகாத அளவுக்குத்தான் நான் பார்த்துக்கொள்வேன். தேடல்கள் அதிகமாக இருந்தால் நீ தேவையில்லாத விஷயத்தை தேடுகிறாய் என்று அர்த்தமா? உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம், எது முக்கியம் இல்லை என்பது உனக்கு தெரியும். அதற்கு தகுந்தது போலவே நடந்து கொள். மிக சிறப்பாக இருக்கும். எதை எடுத்தாலும் கவலையோடு பார்க்காமல் மிகப்பெரிய ஒரு திருப்தியோடு பார். எல்லாமும் உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கிறாய், கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.